இந்த வீடியோல வந்து இந்த 2 மாடல் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான். அதுவும் ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங். இந்த 2 மாடல் பார்த்தோனமே, "என்ன ப்ரோ ஏதோ போய் ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் சொல்ற? ரொம்ப ஈஸியா இருக்குமே ப்ரோ. பார்த்தாலே சின்ன ஆப்ஜெக்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாரி தாங்க. நீங்க இப்ப பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், இந்த மாடல் நீங்க அவ்வளோ சுலபமாலாம் பண்ண முடியாது. ஸோ நானே 2, 3 டைம் செஞ்சு பார்த்துட்டு, எந்த மெத்தட் ஈஸியா இருக்குமோ ஃபைனலைஸ் பண்ணி தான் இப்ப நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. ஐ மீன் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, இதே நீங்க இன்டர்மீடியேட் இல்ல அத தாண்டி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதோட இந்த வீடியோல வந்து நீங்க நெறைய புது டெக்னிக்ஸ் கத்துப்பீங்க. ஓகே, இப்ப நம்ம டக்குனு வீடியோக்குள்ள போயிரலாம். என்னோட லைட்னிங் வந்து நான் மேட் கேப் மாத்திட்டு, நான் இந்த இத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ஷிஃப்ட் ஏ மெஷ் சர்க்கிள் கொண்டு வந்துட்டு, எடிட் மோட்ல நான் செலக்ட் பண்ற வெர்டெக்ஸ அப்படியே செலக்ட் பண்ணுங்க. இந்த வெர்டெக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்னோட பிவட் பாயிண்ட் வந்து நான் 3D கர்சர் மாத்திட்டு, இந்த வெர்டெக்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்டர்ஸ் கர்சர் டூ த செலக்ஷன். இப்ப நான் செலக்ட் பண்ண வெர்டெக்ஸ்க்கு என்னோட கர்சர கொண்டு வந்துட்டேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட்டோ மெர்ஜ் வெர்டெக்ஸ் ஆப்ஷன். இப்போ 2 வெர்டெக்ஸ் ஏதாவது கிட்ட இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெர்ஜ் ஆயிக்கும். இப்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, டூப்ளிகேட் பண்ணிட்டு, RZ -90. அப்புறமா என்னோட கர்சர நான் இந்த வெர்டெக்ஸ் கொண்டு வந்துட்டு, இப்போ இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, டூப்ளிகேட் பண்ணிட்டு, RZ 90. அதுக்கப்புறமா என்னோட கர்சர் வந்து நான் இந்த வெர்டெக்ஸ்க்கு கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா, இந்த 5 வெர்டெக்ஸ செலக்ட் பண்ணிட்டு, இத வந்து நான் மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு வந்து என்னன்னா, ஆப்ஷன் எம் கிளிக் பண்ணிட்டு, அட் சென்டர் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணலாம். இல்லன்னா ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல்ட் 1. ஸோ ஆல்ட் 1 கிளிக் பண்ணுங்க. 1 அப்படின்னா நம்பர் பேட் இருக்கிற 1 இல்ல. ஆல்பபெட் மேல இருக்குல்ல, அந்த 1. அதுக்கப்புறமா இந்த வெர்டெக்ஸ் வந்து இப்ப நம்ம பெவல் பண்ண போறோம். நார்மலா எட்ஜ் பெவல் பண்ணியிருப்பீங்க. கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணி. வெர்டெக்ஸ பெவல் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கிளிக் பண்ணீங்கன்னா, வெர்டெக்ஸே நீங்க பெவல் பண்ணலாம். இப்ப பெவல் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல நம்ம நார்மல் பெவல் பண்ற ஆப்ஷன் இங்க வந்துரும். இப்போ வெர்டெக்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 21 இருக்கு. எனக்கு வந்து ஈவன் நம்பர்ல வரும். 24, 26. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிட்டேன். ஒரு பெவல் ஐ மீன் ஒரு வெர்டெக்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ ஈவன் நம்பர். இருந்தாலும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வெர்டெக்ஸ் வேணும்னு தோணுது. ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ராவா 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதானே எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ 24 இருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நான் ஆட் பண்ணாலுமே, இங்க இருக்கிற கேப்பும் கொஞ்சம் வித்தியாசப்படுதா? எனக்கு சேம் கேப் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா வெர்டெக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு, லூப் டூல்ஸ் ஆட் ஆன் வந்து மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க எடிட் பிரெஃபரன்ஸ்ல போயிட்டு, இங்க வந்து லூப் டூல்ஸ் ஆட் ஆன் இருக்கும். ஸோ இங்க மறக்காம நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக், லூப் டூல்ஸ், ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு வெர்டெக்ஸ் நடுவுல இருக்கிற கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஸ்பேஸ்க்கு வந்துரும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா, திரும்ப செலக்ட் பண்ணபடியே ரைட் கிளிக், லூப் டூல்ஸ், ரிலாக்ஸ் குடுத்தேன்னா, ஒரு சின்ன ரிலாக்சேஷன் குடுக்கும். உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஷார்ப் கார்னர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா அந்த கர்வ் மாதிரி ரிலாக்ஸ் ஆயிக்கும். ஸோ இப்போ இந்த இட்டரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10ன்னு மாத்திக்கிறேன். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணபடியே நான் கீழ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் கிளிக் பண்ணிட்டு, கிளிக் பண்ணி கீழ கொண்டு வந்துட்டு, Z0 குடுத்தேன்னா ஃப்ளாட் ஆயிக்கும். கர்சர் எங்க இருக்கோ, ஏன்னா பிவட் பாயிண்ட் கர்சர் குடுத்துருக்கோம்ல. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனா நம்ம கர்சரே 3, 4 தடவ யூஸ் பண்றோம். பாத்தீங்களா? உங்களுக்கு இப்போ 3D கர்சரோட பவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் போக போக நம்ம 3D கர்சர் அதிகமா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துட்டேன் நானு. என்னன்னா, இந்த வெர்டெக்ஸ செலக்ட் பண்ணிட்டு G ட்வைஸ், G-ய 2 தடவ பிரஸ் பண்ணீங்கன்னா, அப்படியே நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணலாம் இந்த இதுல. ஸ்லைட் பண்ணி இந்த வெர்டெக்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்ப இந்த 2 வெர்டெக்ஸ் இருந்துச்சா, அது கம்பைன் ஆயிக்கும். நம்ம இந்த ஆட்டோ மெர்ஜ் வெர்டெக்ஸ் எனேபிள் பண்ணனால. அதே மாரி இப்படி கொண்டு வந்துக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வெர்டெக்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஐ மீன் கேப்பா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வெர்டெக்ஸ் நடுவுல. ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக், லூப் டூல்ஸ், ஸ்பேஸ். இப்ப ஈக்குவலா இருக்கா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு, நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க செலக்ட் பண்ணிட்டு, என்னோட பிவட் பாயிண்ட் வந்து நான் மீடியன் பாயிண்ட்டா மாத்திட்டு, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு, ஸ்லைட்லி கொஞ்சமா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறம் திரும்பவும் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்க லைட் கலர், இங்க டார்க் கலர் இருக்கு. அதோட ரீசனே வந்து நார்மல்ஸ் தான். நார்மல் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் அண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம நார்மல்ஸ் வந்து ரீகால்குலேட் ஆயிக்கும். இப்போ எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக், லூப் டூல்ஸ், சர்க்கிள் கிளிக் பண்ணா சர்க்கிள் ஷேப்புக்கு மாறிடும். ஸோ இப்போ வந்து நீங்க இத லைட்டா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் எஃப், கிரிட் ஃபில். அதுக்கப்புறம் செலக்ட் லூப்ஸ், பவுண்டரி லூப்ஸ். அப்புறம் இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் பி, கொஞ்சமா பெவல் பண்ணிட்டு, செக்மெண்ட்ஸ் வந்து 2 கொண்டு வந்துட்டு, ஷேப்ப 1 கொண்டு வந்துட்டு, அப்புறமா லூப் சைடு வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஆர், நான் இங்க 5 லூப் கட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வெர்டெக்ஸ் சாரி இங்க இருக்கிற இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, EY4 கிளிக் பண்ணீங்கன்னா 4 கிரிட் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் கிரிட். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்படிதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக லைட்டாக கேர்வாக இருக்கா. ஸோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா SY0 கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு EX4 கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் SX0 கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எட்ஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு Alt எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் கொஞ்சமாக நம்ம அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபேஸ் இருக்கும். இதை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி பாட்டம் ஃபேஸ் தேவையில்லை. அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஃபேஸுமே செலக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நான் லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 24 லூப் கட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு வந்து ஈக்குவல் ஜாமெட்ரி இருக்கும். ஊப்ஸ் அதிகமாகிடுச்சு. எனக்கு ஈக்குவல் ஜாமெட்ரி இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை கடைசி வேலைனா இந்த ஷார்ப் எட்ஜஸை பெவல் பண்ணுறது தான். ஸோ நான் இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது இங்கே அவ்வளோதான். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+B என்னோட கர்சரிக்கு கொண்டு வந்துக்கிறேன். Ctrl+B கிளிக் பண்ணி பெவல் பண்ணிட்டேன். இந்த கார்னர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்ம ட்ரையாங்கிள் இருக்குல்ல. பட் இது வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குது. இருந்தாலும் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி கார்னராக நீங்கள் பெவல் பண்ணும்போது ஆப்ஷனை ஆர்க்குன்னு மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நான் இங்கே ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் Ctrl+4 கிளிக் பண்ணால் சப்டிவிஷன் மாடிஃபையர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டு என்னோட மேட் கேப் வந்து நான் இது மாற்றிக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஷேடிங் இஷ்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்ப்போமா இங்கேருந்து இங்கே எதாவது இருக்கா? இல்லை. இங்கேயும் ஷேடிங் இஷ்யூ இல்லை, இங்கேயும் இல்லை. அதே மாதிரி இங்கேயுமே இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஷேடிங் இஷ்யூவே இல்லை. வேலை முடிஞ்சு போச்சா? ஈஸியாக முடிச்சிட்டோம். நம்ம இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சாதான். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் கொண்டு வந்து ஹாஃபாக கட் பண்ணி அப்புறமா வந்து நான் ரொட்டேட் பண்ணி அப்படி பண்ணேன். ஸோ வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் இங்கே இருக்கிற ஃபேஸையும் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃபேஸ் தேவையில்லை. இந்த ஃபேஸு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபேஸு தேவையில்லை. ஸோ நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த எல்லா ஷார்ப் எட்ஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்கும் கீழே இதையுமே இது இங்கே அப்புறம் இது ஊப்ஸ் இது அவ்வளோதான். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் வந்து நீங்கள் அப்புறம் உள்ள நான் இது செலக்ட் பண்ண மறந்துட்டு இப்போ நான் பெவல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ செலக்ட் பண்ணும்போது 1க்கு 2 தடவை நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. செலக்ட் பண்ணியாச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பெவல் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்போது கர்சர் இங்கே கொண்டு வந்துக்கோங்க இந்த வெர்டெக்ஸுக்கு. இப்போது ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு ஜியோமெட்ரி. இப்போ வந்து நான் மிரர் மாடிஃபை கொண்டு வர போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா குவிக் ஃபேவரேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா அப்படின்னா இப்போ மாடிஃபையரில் வந்து இப்போ நான் அதிகமாக சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒவ்வொருத்தரையும் மாடிஃபையருக்குள்ள போகிறது பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணால் இங்கே ஆட் டு குவிக் ஃபேவரேட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமேட் மாடிஃபையர் இருக்கா, கிளிக் பண்ணிட்டேன். ஜெனரேட்டில் டெசிமேட் மாடிஃபையர் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு குவிக் ஃபேவரேட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேவரேட்ஸில் ஆட் ஆயிரும். ஷார்ட்கட் கீ குவிக் ஃபேவரேட்ஸ். கடைசியில் பார்த்தீங்களா மாடிஃபையர் ஆட் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் வேணும்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் மாடிஃபையர் ரிமூவ் குவிக் ஃபேவரேட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதிகமாக என்னென்ன மாடிஃபையர் யூஸ் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து என்னோட குவிக் ஃபேவரேட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா டக்குன்னு நான் வேலையை முடிக்கலாம் ஒன்றா உள்ளே போய் போகிறதுக்கு. அதுக்காக தான். ஸோ இப்போ நான் மிரர் மாடிஃபையர் XYZ மூணுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு GZ நான் அப்படி மேலே கொண்டு வந்துட்டேன். அப்புறமா கிளிப்பிங் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கிளிப்பிங் இப்போ எனேபிள் பண்ணலன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகாது. இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இது எனேபிள் பண்ணலை அப்படின்னா மேலே வருது. கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா கனெக்ட் ஆகிருக்கா? அவ்வளோதான் விஷயமே. ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத். பட் இங்கே பார்த்தீங்களா சின்னதாக கேப் இருக்கா? அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான். இப்போ இதை கிளிக் பண்ணி நான் மிரர் மாடிஃபையர் டாப்பில் கொண்டு வந்துட்டா எனக்கு இந்த இது போயிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மாடிஃபையர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ நான் நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்குள்ளே வந்த கேள்வி என்னென்னா, சரிப்பா நீ சொல்கிற எதை ஃபஸ்ட் எதை செகண்ட் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு தான் எனக்கு தோணும்.
ஸோ நான் வந்து சின்ன டெக்னிக் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, நீங்க எந்த மாடிஃபையர் நீங்க ஆட் பண்ணாலுமே ஆல்ஃபாபெட்டிக்கல் வைஸ்ல ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்படிதான் வந்து இதுவரைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அது பண்றது வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கலயே நீங்க எப்போ மாடிஃபையர் நீங்க ஆட் பண்ணாலுமே ஆல்ஃபாபெட்டிக்கலயே பண்ணுங்க. பட் அது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் இதுவரைக்கும் நான் பிளெண்டர் யூஸ் பண்ற வரைக்குமே நான் ஆல்ஃபாபெட்டிக்கலா தான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் GZ நான் கொஞ்சம் சைடுல தள்ளிக்கிறேன். இப்போ நான் திரும்ப சர்க்கிள் கொண்டு வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வீடியோட ஸ்பீடை நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஏன்னா நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி டைம் ஆகும்ல. ஸோ நான் வீடியோட ஸ்பீடை வந்து இப்போதைக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift D Y4 நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் ஹச் கிளிக் பண்ணி இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறமா எப்பயும் போல இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட், ஸ்கேல், ரைட் கிளிக், லூப் டூல், சர்க்கிள், ஸ்கேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு Ctrl F, கிரிப் ஃபில், செலக்ட் லூப்ஸ், பவுண்டரி லூப்ஸ், அப்புறம் எட்ஜ் செலெக்ஷனில் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெவல் பண்ணிவிட்டு செக்மெண்ட்ஸ் 2 குறைச்சிட்டு ஷேப் வந்து 1, அவ்வளோதான். இப்போ ஆல்ட் ஹச் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைடான ஃபேஸஸ் இல்லை ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து லூஸ் பார்ட்டாக இருக்கா, மவுஸ் இங்கே கொண்டு வந்து எல் கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகும். இப்போ இதை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ வந்து இந்த வெர்டெக்ஸ் கிட்ட நான் என்னோட கர்சரை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மீடியம் பாயிண்ட்டை நான் கர்சராக மாற்றிட்டு RZ -45. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது, இந்த 2 வெர்டெக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 2 வெர்டெக்ஸுக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு கர்சர் இருந்தோம். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு SX0 கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி என்னோடய வெர்டெக்ஸ் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கூட சென்டராக கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சேம் லென்த்தாக தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு SZ0, அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு SX நான் 1.5 கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம ஸ்கேல் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ வந்து என்னென்னா இந்த 3 வெர்டெக்ஸையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த வெர்டெக்ஸ் இங்கிட்டு இருக்குது, இது இங்கிட்டு இருக்கா. ஸோ ரைட் கிளிக், ரிலாக்ஸ் கொடுத்தோன்னா இப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், லூப் டூல்ஸ், சர்க்கிள் ஷேப் மாறிடுச்சு. GX நான் இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் மேலே கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா Ctrl F, கிளிக் ஃபில், செலக்ட், அப்புறம் செலக்ட் லூப்ஸ், பவுண்டரி லூப்ஸ், இந்த எட்ஜையை செலக்ட் பண்ணிவிட்டு 5 லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift D X4 கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா GY -4, அப்புறம் RZ 90 ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ட் ஹச் கிளிக் பண்ணி ஹைட் ஆனதை நமக்கு வெளியே கொண்டு வந்தாச்சு, விசிபிள் ஆக்கியாச்சு. இப்போ நம்ம டாப் வியூவில் பார்த்தோம்னா இந்த வெர்டெக்ஸ் வந்து இப்போ இந்த லைனில் முடிஞ்சிருக்கு, இந்த லைன் கரெக்டாக. ஸோ எனக்கு இந்த லைனில் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணும், ஆனால் லைட்டாக தள்ளி இருக்குது. ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம GY கூட அப்படி மூவ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்னாப்பிங் டூல் எனேபிள் பண்ணிவிட்டு ஆப்ஷனல் வெர்டெக்ஸ் மாற்றிக்கோங்க. இப்போ GY கிளிக் பண்ணிட்டேன், மூவ் ஆகுதா. இப்போ நான் என்னோட மவுஸை கொண்டு வந்து இந்த வெர்டெக்ஸில் ஸ்னாப் பண்ணேன்னா இப்போ கரெக்டான பொசிஷனில் ஸ்னாப் ஆயிடும், அவ்வளோதான். இப்போ நான் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிவிட்டேன். இந்த 2 எட்ஜையை செலக்ட் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணிக்கிறேன். ஊப்ஸ், இந்த 2 கொஞ்சம் லைட்டாக நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 எட்ஜையை செலக்ட் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில். அதே மாதிரி இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறமா இந்த 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணி ஃபில்லு, அப்புறம் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு EY1, அப்புறமா SY0 ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சேம் இங்கேயும் தான் இந்த எட்ஜஸை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு EX1, அப்புறமா SZ0 ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா கர்சரை இங்கே கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை மட்டும் SZ0 ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே வெர்டெக்ஸ் இங்கே வந்துச்சு, எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ திரும்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு SX0 ஃப்ளாட் பண்ணியாச்சு. சேம் ப்ராசஸ் இங்கேயும் SY0 ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் ஸ்னாப் ஆயிருக்கணும். ஸோ இந்த ஸ்னாப்பிங் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ G மட்டும் கிளிக் பண்ணி ஸ்னாப் பண்ணாதீங்க, இது 2 ஒட்டிக்கும். ஸோ GY கிளிக் பண்ணிவிட்டு ஸ்னாப் பண்ணுங்க இந்த மாதிரி. அதே மாதிரி திரும்ப இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி GY ஸ்ட்ரைட்டாக இருக்கா. ஸோ அதுக்காக தான் நான் பண்ணேன். அதே மாதிரி தான் இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு GX கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது ஸ்னாப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி இதுவும், அவ்வளோதான். இப்போ உங்கள் கர்சரை இந்த வெர்டெக்ஸ் கொண்டு வந்துட்டு
இந்த எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிவிட் பாயிண்ட் வந்து 3D கர்சராக மாற்றிக்கோங்க. எஸ் எக்ஸ் 0 கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்படி கூட நம்ம ஸ்கேல் பண்ணலாம். கரெக்டாக இந்த பாயிண்டில் ஸ்கேல் ஆகிடும். அப்புறமா லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த வெர்டெக்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்னாப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இங்கே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கிளிக் பண்ணி ஃபில்லு, அப்புறம் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபில். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு பிளாக் ஷேட் இருக்குது, அப்போ நார்மல் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் 10, அவ்வளோதான். இப்போ கடைசி ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இல்லை, ஃபைனலுக்கு முன்னாடி பார்ட்டு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, இல்லைனா ஏதாவது ஸ்னாப் ஆகும் ஏதாவது வெர்டெக்ஸ் கிட்ட. அப்புறமா இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டி எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் மூலியமாக நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நார்மல்ஸை பொறுத்து. அப்புறமா எப்பயும் போல் இந்த சைட் ஃபேஸும் இந்த பாட்டம் ஃபேஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே delete பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். delete பண்ணக்கப்புறம் இப்போ தான் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துடும். இப்போ எல்லா எட்ஜையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது இது இந்த இது. ஓகே, இப்போ வந்து இந்த பக்கம் அதே மாதிரி இது உள்ள இது இது. ஓகே, அப்புறம் ஃபைனலாக இந்த பக்கம் இந்த இது 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 இந்ததும் இந்ததும். உப்ஸ் இது. அவ்வளோதான். செலக்ட் பண்ணக்கப்புறமா எப்பயும் போல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செலக்ட் பண்ணக்கப்புறமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இங்கே ஒரு எட்ஜை நான் செலக்ட் பண்ணல. ஸோ செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Ctrl 4 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl B கிளிக் பண்ணி நான் பெவல் பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்ஷன் வந்து நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஒன் டைம் மாற்றிட்டோம் அப்படின்னா அது அதில் தான் இருக்கும். வேணும்னா அப்புறமா நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் ஆர்க்கு தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். ரைட் கிளிக்கு ஷேட் ஸ்மூத்து, வேலை முடிஞ்சிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திக்னஸ் இருக்கும் லைன். ஸோ இதை பார்த்துட்டு இது மிஸ்டேக்லாம் நினைக்க வேணாம். ஏன் அப்படி திக்காக இருக்குது, ஐ மீன் கொஞ்சம் லைன் வித்தியாசமாக இருக்குன்னா இந்த எட்ஜும் இந்த வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்டில் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது பதிலாக வேறு ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா எனக்கு இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி என்னோட கர்சரை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு SY0. இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ரைட் கிளிக், அதே மாதிரி இங்கேயுமே இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு SX0 ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக. அப்புறமா இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் G ட்வைஸ் கிளிக் பண்ணி கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிறேன் இப்படி. அதே மாதிரி சேம் இதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே இதை ஆட் பண்ணணும், லூப் கட். ஸோ 14 லூப் கட் இங்கேயும் 14 லூப் கட். அப்புறம் இங்கே வந்து 6 லூப் கட்டு. அதே மாதிரி சேம் இங்கே வந்து 6 லூப் கட்டு. ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் நான் வந்து இந்த எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணணும், ஐ மீன் இந்த ஃபேஸை. பட் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது சேம் ஆல லைனு. ஸோ என்னோட திரும்ப எப்பயும் போல் கர்சர் இங்கே கொண்டு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு SX0 ஃப்ளாட் பண்ணிக்கிட்டேன். இந்த சேம் ப்ராசஸ் இங்கேயுமே செலக்ட் பண்ணி நான் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே இருக்குது இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு delete பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸை, ஐ மீன் இந்த எட்ஜ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். இது 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 அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதும், அப்புறம் ஃபைனலாக இங்கே. ஸோ எல்லா எட்ஜும் செலக்ட் பண்ணிட்டோம்னு எப்பயும் போல் ஒரு பார்வை பார்த்துருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ Ctrl B பெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த எட்ஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பெவல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மாதிரி இருக்கா வியடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக நான் இப்போ பெவல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஒரு கோடு மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் பண்ணது. அப்புறமா என்னோடய கர்சர் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் மிரர் மாடிஃபையர் கொண்டு வந்துட்டு XYZ. ஊப்ஸ், ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னோடய கர்சரை கொண்டு வந்தேன், ஆனால் நான் என்னோடய ஆரிஜினை கொண்டு வரவே இல்லை. ஸோ ரைட் கிளிக் செட் ஆரிஜின் டு ஜியோமெட்ரி, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் GZ நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான். கம்பைன் பண்ணதுக்கப்புறமா கிளிப்பிங் எனேபிள் பண்ணிட்டேன். அப்புறமா சப்டிவிஷன் மாடிஃபையர் இது கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத். அப்புறமா என்னோடய மாடிஃபையர் வந்து மிரர் மாடிஃபையர் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த கேப் இருக்காதிங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கும் திரும்ப ஒரு செக் பண்ண போகிறத எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோதான். எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் பார்க்க சிறுசாக இருக்கும்,
ஆனால் பார்த்தீங்களா, நம்ம வந்து மாடல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம 3D கர்சரும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ, இப்போ உங்களுக்கு 3D கர்சரோட பவரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் பிகினராக இருந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 2, 3 புது விஷயம்லாம் கத்துருந்துருப்பீங்க. ஸோ, இதே மாதிரி இன்னும் நிறைய ஹார்ட் சர்ஃபேசிங் மாடலிங் நான் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் மாடலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும், நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்கள். கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும்ல, அதுக்காக தான். அப்புறம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.